பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இது என்ன இடம் அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த இடம் பின்னால் பார்க்குறீங்களா? ஸ்டேஜ் மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தேவனுடைய கூடாரம் கட்டி அந்த இடத்துக்குள்ளே ஜெபத்துக்கு செல்ல முன்னால இங்கு தான் திறப்பின் வாசல் ஜெபமெல்லாம் நடக்கும். முகாம்கள் நடக்கும், வாலிபர் முகாம் நடக்கும், உபவாச முகாம் நடக்கும். இங்கே தான் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி வந்து ஜெபித்த ஒரு இடம். இந்த இடத்துல சுமார் 30,000க்கு அதிகமான மக்கள் கூடி வந்து தேசத்துக்காக ஜெபித்த இடம். இதுதான் அதனுடைய ஸ்டேஜ். அதை ஞாபகார்த்தமாக அப்படியே நாங்கள் வைத்திருக்கிறோம். இந்த இடம் அதை நினைக்கும் போதெல்லாம் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். ஏன் தெரியுமா? இந்த இடத்துல ஜெபம் பண்ணி தேசத்தில் நிறைய மக்களுடைய வாழ்க்கை மாற்றம். இந்த இடத்துல நிறைய பேர் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து வசனத்தை கேட்டு நிறைய பேர் சுகமாக்கப்பட்டாங்க. நிறைய அற்புத அடையாளங்கள் நடந்த ஒரு இடம் இது. அப்படி ஆண்டவர் அற்புதம் செய்த இடத்துல நின்று உங்களோடு பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம். இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் ஒளிந்தது, எல்லாம் புதிதாயின. ஒவ்வொரு புது வருஷம் வரும்போதும் சில தீர்மானம் எடுப்பான். பார்த்தேன், இனிமேல் சிகரெட் பிடிக்க மாட்டேன், இனி குடிக்க மாட்டேன், இனிமே ஒழுங்கா ஜெபம் பண்ணுவேன், இனி நான் வந்து வேதத்தை அதிகம் வாசிப்பேன். புதிய தீர்மானம்லாம் எடுப்பாங்க. 4 நாளைக்கு வண்டி ஓடும், அப்புறம் அவ்வளோதான். நம்ம மாம்சீகத்தில் சொந்த முயற்சியில் எடுக்கிற இந்த தீர்மானங்கள் நிலை நிற்காது. ஆனால் நம்ம இயேசுக்குள்ள ஒப்பு கொடுத்து பாவத்தை விட்டு மனம் திரும்பி அவரை நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவரால் உண்டாக்கப்படுகிற ஒரு மாற்றம் உண்டாகும். அதுதான் புது சிருஷ்டி என்பது. நம்முடைய வாழ்க்கை புதிதாய் மாறி பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போய்விடும். சிலர் சொல்லுவாங்க, பார்த்தீங்களா, அது பரம்பரை புத்தி, அதான் போக மாட்டேங்குது, அது அப்படியே தான் இருக்கும், அது ஒன்றும் செய்ய முடியாது. சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்பா மாதிரி தானே இருப்பான் பிள்ளையும், அவங்க அப்பாவுக்கு இதே புத்தி தான், அதுதான் இருக்குது. அவங்க அம்மா மாதிரி தானே இருக்கும் பிள்ளை, அது இதே புத்தி தான், அதுதான் இருக்குது. சில பாவ காரியங்கள், தவறான காரியங்கள், சுபாவங்கள் வெளிப்பட்டா இது தாய், தகப்பன், பரம்பரை இதெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? இது ஜென்ம சுபாவம் என்பது. இது போகவே போகாது அப்படின்லாம் சொல்லுவாங்க, பார்த்தீங்களா? அது போனாதான் பரலோகத்து போக முடியும். புரியுறவங்களுக்கு அது போகணும். இந்த ஜென்ம சுபாவம் போகணும்னா என்ன பண்ணணும்? கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வரணும். இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, இயேசுதான் எனக்குள் பிழைத்திருக்கிறார்னு ஒரு அனுபவம் சொல்லப்படுதில்லை? அதே மாதிரி இயேசுக்குள்ள நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இந்த ஜென்ம சுபாவம், செய்த பாவம், அந்த பாவங்கள், ஜென்ம பாவங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஒழியணும். உங்க ரத்தத்தினால என்னை கழுவணும், ஆண்டவரை விடுதலை வேணும், என்னுடைய சரீரத்தை நான் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறேன் அப்படி ஒப்பு கொடுத்துட்டா புது சிருஷ்டியாய் ஆண்டவர் மாற்றுகிறார். இதுதான் தி கிரேட்டஸ்ட் மிராக்கிள் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து செய்கிற மிகப்பெரிய அற்புதம் என்பது இதுதான். மனிதனுடைய வாழ்க்கை அப்படியே மாற்றுவது. நான் வந்து சின்ன பையனா இருக்கும்போது எனக்கு நிறைய சுபாவங்கள், கோபம், எரிச்சல், பழிவாங்கணும், இந்த மாதிரி சுபாவம்லாம் இருக்கும். ஆனால் இயேசுக்குள்ள என்னை ஒப்பு கொடுத்த பிறகு அந்த குணங்கள் மாறி கிறிஸ்துவின் சுபாவம் உண்டானது. என் குடும்பத்தார் இவன் எப்படி மாறிட்டான் அப்படின்னு சொல்லி என்ன பார்த்தா எனக்கு ஆச்சரியம். நான் எப்படி மாறிட்டேன், என் குணம்லாம் எப்படி மாறிச்சுன்னு என்ன பார்த்தா எனக்கு ஆச்சரியம். நான் மாறல, கிறிஸ்து என்னை புது சிருஷ்டியாய் மாற்றி விட்டார். இதுதான் இயேசுக்குள்ளே வரும்போது ஆண்டவர் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். உங்களுடைய சுபாவங்கள், குணங்கள் மாறிவிடும். பெருமை, பொறாமை, எரிச்சல், ரகசிய பாவங்கள், கண்களின் இச்சைகள், மாமிசத்தின் இச்சைகள், உங்களை தீட்டுப்படுத்துகிற காரியம், இப்படி சில பாவங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குதில்ல, அது விடன்னு நினைச்சா விட முடியல. கிறிஸ்துவுக்குள் உங்களை வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டா பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டு உங்களுக்கு புதிய ஒரு இருதயத்தை தருவார், புது சிருஷ்டியாய் மாற்றி விடுவார். அப்பதான் எல்லாரும் ஆச்சரியப்படும், எப்படி மாறிட்டான் இவன், முன்னால் இப்படிலாம் இருந்தா மாறிட்டானு, என்ன மாற்ற முடியாதுங்க அப்படி சொல்லுவாங்க. நான் 40 வருஷமா குடிகாரன், இனிமே அவ்வளவுதான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவர்களையும் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். எத்தனை வருட அடிமைத்தனமா இருந்தாலும் இயேசுவால மாற்ற முடியும்.
ஒரே ஒரு காரிய, சிலுவையில் எனக்காக ஒரு மரித்தார், ரத்தம் சிந்தினார் என்பதை விசுவாசித்து நம்மை ஒப்பு கொடுப்பது. இயேசுவே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை புது சிருஷ்டியா மாற்றுங்கன்னு அர்ப்பணிச்சுட்டா போறோம். உங்களுடைய லைஃபே சேஞ்ச் ஆகிறோம். இப்போ நீங்க இருதயத்தில் கை வைங்க. ஏற்கனவே புது சிருஷ்டியா மாறினவங்க ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. புது சிருஷ்டியாய் மாறாதவங்க என்னை மாற்ற ஆண்டவர் என்னை கேளுங்க. தகப்பனே, நீர் அநேகரை புது சிருஷ்டியாய் மாற்றி ரட்சித்து உம்முடைய சாட்சியாய் வைத்திருக்கிறீர். அந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் தகப்பனே, என்னை புது சிருஷ்டியாய் மாற்றும். என்னுடைய ஜென்ம சுபாவங்கள், என்னுடைய பாவ சுபாவங்கள் எல்லாம் நீங்கி கிறிஸ்துவின் சுபாவம் எனக்குள் வர வேண்டும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் புது சிருஷ்டியாய் மாற்றி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.